வணக்கம் குழந்தைகளா, நம்ம வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், பேஜ் நம்பர் 31ல் இறகு யாருடையது. போன வீக்கில் நம்ம ஒரு லெசன் பார்த்தோம், நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. போன வீக்கில் நம்ம வந்துட்டு நமது நண்பர் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதோட கண்டினியூவாக வந்துட்டு இறகு யாருடையது இந்த லெசன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த லெசனை பற்றி சும்மா சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையல்னு ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்க வந்துட்டு கையில் ஒரு இறகு வச்சுருக்காங்க. அந்த இறகு வந்துட்டு ரொம்ப மென்மையாகவும் அழகாகவும் இருக்குது. அவங்க வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்ருக்காங்க. அந்த நாய்க்குட்டிகிட்ட காமிக்கிறாங்க, இந்த இறகு ரொம்ப மென்மையாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி சொல்லுது. நாய்க்குட்டி வந்து இந்த இறகை வந்துட்டு கையல்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு இது யாரோடட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு ஒரு இடத்துக்காக நாய்க்குட்டி போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உழவர்கிட்ட கேட்குது இது யாரோட இறகுன்னு. அதுக்கப்புறமா உழவர்கிட்ட கேட்டோடனையும் குயில்கிட்ட கேட்குது. குயில்கிட்ட கேட்டதுக்கப்புறமா 1 பை 1 வந்துகிட்டே இருக்குது. செவந்தி பூக்கிட்ட கேட்குது. செவந்தி பூக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட கேட்குது. பாட்டிக்கிட்ட கேட்டோடனையும் அதுக்கப்புறமா குள்ளநெறி வந்து காட்டிலேருந்து வந்துட்டுருக்கு. காட்டிலேருந்து வந்த குள்ளநெறிகிட்டையும் கேட்குது. ஃபைனலாக வந்துட்டு நாய்க்குட்டியே வந்துட்டு அந்த இறகு யாரோட்டுன்னு கண்டுபிடிச்சிருது. அதுதான் இந்த லெசன். வாங்க இந்த லெசனை வந்துட்டு அழகாக ரீட் பண்ணி பார்க்கலாம். எவ்ரிடே வந்துட்டு தமிழ் வந்துட்டு தமிழ் தானேன்னு நினைக்காம தமிழை வந்துட்டு அழகாக ரீட் பண்ண குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப அழகாக ரீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதுறதுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட்டாகவும் படிக்க செய்வாங்க. ஃபுல் மார்க்கும் வாங்கிடலாம். வாங்க இறகு யாருடைய லெசனை வந்துட்டு அழகாக ரீட் பண்ணி பார்க்கலாமா. கையில் ஓர் இறகினை கையில் வைத்திருந்தாள். இறகினை கன்னத்தில் வைத்து எவ்வளவு மென்மையான இறகு என்று நினைத்தாள். ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தோடனே ரீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது அவளின் செல்ல நாய்க்குட்டி அருகில் ஓடி வந்தது. மெதுவாக குறைத்து கொண்டே அவளை உரசியது. இந்த இறகு உன்னை போலவே மென்மையாகவும் அழகாகவும் இருக்கிறது அல்லவா என்று சிரித்து கொண்டே நாய்க்குட்டியிடம் கேட்டாள். யார் கேட்டது? கையில் கேட்டாங்க. இந்த இறகை இவளுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதே. இது இவளுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இது எதனுடையது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது நாய்க்குட்டி. நாய்க்குட்டி என்ன நினைத்துதான்? இறகு யாருடையது, இந்த இறகு இவளுக்கு எங்கேருந்து கிடைச்சிது, இது எதனோடதுன்னு கண்டுபிடிக்க ஆசைப்பட்டுச்சு. சட்டென்று இறகை அவளிடமிருந்து பிடுங்கி கொண்டு ஓடியது. இதனை பார்த்ததும் கையலுக்கு ஒரே சிரிப்பு. நாய்க்குட்டி ஓடிய வழியில் உழவர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். அந்த உழவர் இவர் தான், பார்த்துக்கோங்க. கழுத்து நீண்ட பறவைதான், கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் உழவர் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அப்போது குக்கூ என்று இனிமையான குரல் கேட்டது. ஆம், நம் குயில் அக்காதான் அது. நாய்க்குட்டி குயிலக்காவிடம் ஓடியது. கூவும் குயிலக்கா அது. இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. குயிலக்கா நாய்க்குட்டியிடம் சிறிது நேரம் விளையாட விரும்பியது. நான் கூவும் பறவை, அது அகவும் பறவை. அந்த இறகை பற்றி கேட்டதுனால அது அகவும் பறவை, நீனே கண்டுபிடி பார்க்கலான்னு சொல்லுது என்றது. அருகில் இருந்த செவந்திப்பூ சட்டென்று சிரித்து விட்டது. செவந்திப்பூ இதுதான், அது சிரிச்சிருச்சான். உடனே நாய்க்குட்டி செவந்திப்பூவை இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. அது செவந்திப்பூ சொல்லுது, கொண்டையுள்ள பறவை அது, கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தது. யாருமே ஆன்சர் சொல்லலை. எல்லாமே வந்துட்டு நாய்க்குட்டியை தான் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அருகே ஒரு பாட்டி கூழ் விற்று கொண்டிருந்தார். கூழ் விற்கும் பாட்டியை இந்த இறகு யாருடையது என்று கேட்டது. என் அன்பான நாய்க்குட்டியே, உனக்கு தெரியாதா? அதுதான் நம் தேசிய பறவை, கண்டுபிடி பார்க்கலாம். தேசிய பறவைன்னு சொன்னோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் நாய்க்குட்டி கண்டுபிடிக்கல பார்த்தீங்களா என்று கேட்டுவிட்டு பொக்கைவாய் தெரிய சிரித்தார். என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிந்து கொள்கிறேன் பாட்டி என்று கூறிவிட்டு அருகில் உள்ள காட்டிற்குள் ஓடியது. அங்கே குள்ளநரி வெள்ளரி சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாய்க்குட்டி குள்ளநெறியிடம் கேட்டது. நடமாடும் பறவை எது, கண்டுபிடி பார்க்கலான்னு சொன்னது குள்ளநெறி சொன்னோன்னே சொல்லுது நாய்க்குட்டி, நீண்ட கழுத்தை கொண்டது, அகவல் ஒளி எழுப்புவது, அழகிய கொண்டே உடையது, நம் தேசிய பறவை அது, நடனம் ஆடி மகிழ்வது, நானே கண்டுபிடித்தேனே, நீண்ட தொகை கொண்ட மயில் அண்ணா தானே அது என்று சொல்லிவிட்டு தூரத்தில் தெரிந்த மயில் அண்ணாவை பார்த்து நாய்க்குட்டி சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றது. என் தோழி கையிலுக்கு உங்கள் இறகு மிகவும் பிடித்திருந்தது, அதற்கு நன்றி என்று மீண்டும் கையிலை பார்க்க வீட்டிற்கு ஓடியது நாய்க்குட்டி அந்த இறகு யாரோடனா சூப்பராக அந்த இறகு வந்துட்டு மயிலோட இருக்குதுன்னு அழகாக கண்டுபிடிச்சிருச்சு. வாங்க இந்த அழகான லெசனை வந்துட்டு சூப்பராக நம்ம ஸ்டோரியாக பார்த்தாச்சு. இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணி பார்த்தாலுமே காதலில் கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் வந்து சூப்பராக எழுதிடலாம்.
பாருங்கள். நீங்கள் இதுக்காக தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணாலுமே அதோட வந்துட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆன்சர் எழுதிடலாம். வாங்க சரியான விடையை தேர்வு செய்து பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நாய் ப்ளஸ் குட்டி இதனை சேர்த்து எழுத கிடைப்பது நாய்க்குட்டி. அப்போ இக்குன்ற வேர்டு வருதா? நீங்கள் ஜாயின் பண்ணி சொல்லி பாருங்கள். நாய் ப்ளஸ் குட்டி நாய்க்குட்டி இக்குன்ற வேர்டு நம்மளுக்கு சொல்லும் போதே வருது. ஸோ இக்கு சேர்த்துட்டு எழுத வேண்டியதான். செகண்ட் ஒன் பாருங்கள். கண்டுபிடி சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு ப்ளஸ் பிடி பிரித்து எழுதியாச்சு அழகா. தேர்ட் ஒன் பாருங்கள். நீண்ட தொகையுடைய பறவை எது? மயில். நம்ம லெசன் படிக்கும் போதே தெரிஞ்சிடும் மயில்னு. டிக் பண்ணிவிடுங்க. வாங்க வினாக்களுக்கு விடையளிக்கிறத பார்த்துடலாம். இறகினை கையில் வைத்திருந்தவர் யார்? உங்களுக்கே தெரியும். இறகினை கையில் வைத்திருந்தவர் யார்? கயல். இறகுக்கு உரிய பறவை எது? இறகுக்கு உரிய பறவை மயில். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மயில் பற்றி 4 தொடர்கள் எழுதுங்கன்னா உங்கள் மிஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் நமது தேசிய பறவை மயில், நீண்ட தொகையுடைய பறவை மயில், கொண்டை உடைய பறவை மயில், இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இது மாதிரி இறகுகளை வந்துட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணி பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 33 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இறகு லெசனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மான்குட்டின்னு ஆசைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சின்னதாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள அழகாக ரீட் பண்ண வைங்க. அம்மா என்னை பாருங்கள், என் நண்பர்களிடமிருந்து மாற்றிக்கொண்டேன். ஓ அப்படின்னு சொல்கிறது. வாங்க பார்க்கலாம். அட ஆ எப்படி புல் மேய்வாய் கண்ணே, எதிரிகள் வந்தால் எப்படி வேகமாக ஓடுவாய் அப்படின்னு கேட்குது. அட ஆமாம், வாங்கியதை திருப்பி கொடுக்க விடுகிறேன் அம்மா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா என்னை பாருங்கள், என் நண்பர்களிடமிருந்து மாற்றிக்கொண்டேன்னு சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், நல்லா பாருங்கள். அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மயில் தோகை இருக்குது. அதுக்கிட்ட மயில் தோகை இருக்குது. தலையில் பாருங்கள் அதெல்லாம் மாட்டிட்டு அது எப்படி வந்துட்டு தப்பிச்சு ஓட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எதிரிகள் வந்தாலும் நீ எப்படி வேகமாக ஓடுவேன், வாங்கியது திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மான்குட்டி ஆசைப்பட்டதுனால வாங்கி மாட்டிருக்கு, அவ்வளோதான். மான்குட்டி யாரிடம் எதை வாங்கி கொண்டது? இணைப்போம். மான்குட்டி யார்கிட்ட என்ன வாங்கினுச்சு? மான்குட்டி தொகை வாங்கியிருக்கு. அந்த தொகை யார்கிட்ட மாட்டணும்? மயில்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தலையில் என்ன வச்சுருக்குது? அது வந்து யானைக்கிட்டேருந்து வாங்கியிருக்கு. அதை நம்ம யானைகிட்ட கொடுத்துடணும். வாங்கினதை கொடுத்துடலாம். அதுதான் ஈஸியான பிக்சர்ஸ் தான், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 34 கம்ப்ளீட் ஆகிட்டு, இறகு லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு. ரீட் பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள். அழகாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே லெசனுக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர்லாம் எழுதிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.